அது நேரம் மிரண்டு இருக்கும் ப்ரோ. அந்த போட்டு வாயில ஒரு தவளையா பிடிக்க வந்ததுக்கு இப்படியா நான் சாப்பிடாத நிறைய சாப்பிட்டு இருக்கு சாமியே இந்த சாப்பிட. காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீன் கிட்ட கரையாற்றணும். எல்லாமே பெரிய பெரிய சைஸ் தான், ஓரளவுக்கு மீடியம் சைஸு. ஓரளவுக்கு பிடிச்சவங்க இன்றைக்கி பிடிச்சி நல்லா சுவைச்சு விட்டோங்க. நாங்கள் குளத்துலேயே வறுத்து நாங்கள் வாட்டில் சாப்பிட்டோம், சுவைச்சு விட்டோம். கொடூரமா ஒரு சைக்கு வாங்க ஆசாடு நல்ல சைஸு நல்லா ஊக்காப்புங்க. தாமரை ப்ரோ ஓவர் ப்ரோ சின்ன சின்ன கேப்பில் இருக்கு ப்ரோ, வந்து அடிக்குது அப்படியே பிடின்னு போயிருது. இது எப்போ மாட்டினாலும் இறங்கி எடுக்கிற மாதிரி பயமாக இருக்கு. நிலமரமா வந்துருமான்னு லைன் சின்னதாக போட்டுருக்காரு. மழையும் வேலையா நாயும் குத்தி போக முடியல. அடிச்சா வடை சட்டி எடுக்கிறீங்களா? ரேட்லாம் கிடையாது, போனோமா நீங்கள் போய் நம்ம போட்டு உரசி வெட்டுக்கொச்சி எடுத்து வச்சு 30 போன பொடி வாங்கிக்கலாம் தரமா. திரும்ப ஒரு தடவை கலைக்குவான் சப்பு சப்புன்னு வெட்டி கொடுத்துருவாங்க. உடல் இடம்லாம் நீட்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி கெஸ் பண்ணி போய் போட்டுகிட்டே இருந்தேன். சாந்தா கடை அடிக்குங்க அன்னைக்கு சாதம் தான் நல்லா. அப்புறம் அங்கே போய் நான் போட்டேன் அடி நொக்க எடுத்துட்டேன், ஒரே இடத்துல பிடிச்சிட்டு வந்துட்டேன். 5 மீன் மாட்டேன், டப்புன்னு போட்டேன். சின்ன பிராக போட்டேன் கொண்டு போய் தாமரை குளத்தில் ஊற்றிருந்தாங்க. ஒரு 10 பேர் வந்து அவங்க வாட்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முட்டையை பார்த்தலை தண்ணி வந்துச்சுன்னா சார் முட்டை எடுத்துருங்க ப்ரோ. நீங்கள் எனக்கு கிரீன் மசாலா போட்டுவிடுங்க, அதுக்கப்புறம் பத்தச்சுக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம், நீட்டாக கழுவிடுவோம். வாடை இல்லாமல் மசாலா தாராளமாக 1.5 கிலோக்கு மேலே இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக இருக்கும். நல்லா இன்செட்டேன் காய விடுங்க. பரவாயில்ல தரமாக இருக்குது நல்லா காயிட்டேன். கையே செவந்து வச்சு தண்ணி ஊற்றி கையில் வாய் இன்னைக்கு சுவைச்சோட வரோம். ஆமாம் கொடூரமா நாள் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோம் வீசினோம் அவ்வளோ. இன்னைக்கு ஜாலியாக சுற்றிட்டு சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டாங்க எல்லாரும். வேலை ஓடிட்டோம் ஆளுக்கு ஒரு சைடு. அன்னைக்கு போய் 8 கடைக்கு நான் திருப்பி வந்து நம்ம தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு பக்கத்துல எடுத்துருக்கோம். கீழே அடிச்சு போட்டு அன்னைக்கு அடிக்கவே இல்லைங்க. அன்னைக்குள்ள இந்த மாதிரி அடிக்கவே நல்லா கை சவந்துருச்சுங்க. நம்ம போனால் 1 கிலோவுக்கு 2 பொடி ஃப்ரீ தரமாக ஊற்றிடுவோம். நம்ம ஒரு ஓனத்துல பொடி எடுத்து கொடுத்து அப்படின்றாரு. சில்லோட கூட பொடி கொடுத்துருவாரு. பொடி ஃப்ரீ சரி பொடிடாடி அங்கே அந்த போயிட்டு செய்வோம். அங்கே இப்போ உட்காந்துக்கிறது ஒரு நாள் டாப் 50 ஊற்றுறோம் போது. சுற்றி வைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கொளரா வைக்கணும். ஆமாம் இங்கிட்டு ஒட்டவே இல்லை. அவன் எடுத்துகிட்டே வரலாம் ப்ரோ, அவன் ஜிலேபி கூட அவ்வளோ தரல ப்ரோ. விரால் கண்டுக்கு தான் நல்லா சதா பீஸா. விரா மீன் நல்லா தான் ப்ரோ இருக்கும் பயங்கரமா. முன்னாடி ஜிலேபி கட்டலாக்கு தான் போகிறது. இந்த விரா மீனுக்கு திக்கும் என்ன போயிட்டு எப்பா எடுத்து வச்சு மீன் தரமா வேணும், சாப்பிட்டு தரமா கொடூரமா நாட்டு ஒரு ஆளு. ஆமாம் சாயந்தரம் என்ன ஒன்று பார்த்துருவோம். சாயந்தரம் போய் அங்கிட்டு காஸ்டிங் பண்ணி என்ன பண்ணுறது, மொத்த கொலை அங்கே அடிக்கலாம் டக்குன்னு அடுத்த ஸ்பாட் மாறிடுவாங்க. அவ்வளோதான். ஆமாம் அப்புறம் தான் அதெல்லாம் வேகாமல் இருக்குவாங்க. எந்திரிச்சுங்க மேலே மீனை தட்டுங்க கொடூரமா. போடுங்க நல்லா மசாலா செவந்துருச்சுப்பா. இல்லை பரவாயில்ல
பாட்டா பாட்டா ஆ சரி அது தோறி போட்டுக்கிறது அடுத்தவை பத்தாவது ப்ரோ வாங்கிட்டு இது டேஸ்டான பீஸ் ப்ரோ ஃபஸ்ட்டு பொரிச்சிரும் ப்ரோ மண்டை பீஸோட கடைசியில் பார்த்துக்குவோம் இரு ப்ரோ ஏய் கிளாஸ் கறிக்கிட்டாயிடா போதும் ப்ரோ போதும் தேங்காய் கம்மியாக அன்னைக்கு நான் விட்டு அது தாமரை தோட்டம் பள்ளத்தில் வச்சுருந்தோம்னா சரியான சைஸு வீடியோ போட்டுருந்து ஒரு சின்ன மீன் தான் பிடிச்சேன். அதிகமாக இருந்துச்சு அப்போ நான் தண்ணி அங்கே கிழக்க கிடஞ்சிருக்கேன் ஒட்டி கிடஞ்சி அந்த இது கிடந்தப்போ வந்தேன் தண்ணி இதில் நடந்து போகிற அளவுக்கு தண்ணி கிடஞ்சி அப்போல்லாம் சரியான சைக்காங்க. ஒரு 2 மீன் பிடிச்சிருந்தேன் ஒரு நாள் வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க வரவே இல்லை. நாட்டு வராங்க இன்னொன்று சின்ன இன்னொரு பீஸாக கொடுங்க கரெக்டாக இருக்குது 2 கூட கரெக்டாக இருக்குது இந்த தண்ணி எடுத்து அரசு இருக்குது அவர் சாப்பிடுங்க வாங்க பக்கத்தில் வாங்க அந்த கிலோமீட்டர் உட்காந்துக்கிறீங்க வாங்கவே சும்மா 7 மீன் போட்ட அன்னைக்கு சாப்பிட்டோம்னா ஐயோ வயிறு முட்டை சாப்பிட்டு இருந்திருப்போம் 2.5 கிலோக்குள்ளே இருந்துச்சு. ஆமாம் ஜெயிச்சு உப்பெல்லாம் பக்காவாக இருக்குது உப்பு பொடியில் வந்துருக்கு ஆமாம் ப்ரோ பொடியிலே ஊற்றுறாங்க அன்னைக்கு அப்படி தான் ப்ரோ ஒரு நாள் போய் உப்பு வேற போட்டு விட்டாங்க. ஐயோ அப்புறம் மீனை போட்டு திருப்பி கழுவி அப்புறம் போட்டு விட்டுருந்தோம். நல்லா பிடிச்சுங்க டே லாஸ்ட்டோட போட்டுக்கலாம் ப்ரோ என்ன ஓவராக குடிக்கும் ப்ரோ பீஸுக்குள்ள பீஸ் போட்டுக்கலாம் ப்ரோ கொஞ்சம் 2 பண்ண வேண்டாம் யாருங்க மீன் அங்கே ஒரு பாருங்க மீன் மாட்டலைன்னா அவ்வளோ தூக்கி எழுந்துட்டு மீன் பிடிக்க இன்ட்ரெஸ்டே போயிருக்கு. 2 மீன் மாட்டினதே வெறியாகி போச்சு. இந்த கொட்டையை வச்சு கொடுங்க உடம்பு சூடாக மண்டை எடுத்து சாப்பிடுங்க நல்லா இருக்குங்க நல்லா முறுக்கு முறுக்குன்னு எடுத்து சாப்பிடுங்க